அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சிக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்பது நம்முடைய கடமை. இது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மாண்பு, மிகப்பெரிய ஒரு அபிஷேகம். மாதா தொலைக்காட்சி ஜெபம் மட்டுமல்ல, பொருளாதார உதவிகளை பணம் கொடுத்து, ஃபினான்ஷியல் ஹெல்ப், என்ன நம்மளால் முடியலன்னா நிலம், வீடுகள் எப்படி வேணாலும் கொடுத்து நம்ம இந்த திருச்சபை கட்டி எழுப்ப முடியும். எந்த விதத்திலையும் இந்த மாதா தொலைக்காட்சி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் பணி செய்கிறவங்க ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். இதுவே நம்முடைய மாதா தொலைக்காட்சி. அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த பல வாரங்களாய் பரலோக ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், அதனுடைய ரகசியங்களை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் நான் குறிப்பாக சொன்னேன், நம்ம கடவுளுடைய ராஜ்யத்தில் வாழக்கூடிய பிள்ளைங்க மீட்கப்படுறோம், ஆனால் மறுரூபமாக்கப்படுறதில்ல, கன்வர்ஷன் இல்லை. வி ஆர் சேவ்டு பட் நாட் கன்வெர்டட், எட் டு பி கன்வெர்டட் என்று நாம் தியானித்தோம். இந்த வாரம் இந்த பரலோக ராஜ்யத்தை எந்த அளவுக்கு அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். எரேமியா இறைவாக்கில் எழுதிய புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது: ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கக்கூடிய திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். அப்போ இங்க என்ன கண்டாரு? திட்டம், பிளான்ங்கிறாரு, அப்போது மேண்டேட் அப்படிங்கிறாரு, எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறாரு, நல்வாழ்வுங்கிறாரு, வளமை அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிமைகளாக இருக்கும் பொழுது எக்ஸைல்ஸுக்கு எழுதக்கூடிய ஒரு வாக்குறுதி. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பரலோக ராஜ்யம் என்பது அது என்ன அப்படின்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் காட் த கிரியேட்டர் chose the concept of a kingdom to communicate his purpose, will, plan and benefits to the people. மக்களுக்கு நல்வாழ்வை கொடுக்க, மக்களுக்கு வளமையை கொடுக்க, மக்களுக்கு தன்னுடைய சிந்தனை புகுத்த, மக்களுக்கு தன்னுடைய சித்தத்தை சொல்லி அதை நிறைவேற்ற, மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக மறுரூபமாக்க அவர் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு வழிமுறை தான், ஒரு சிஸ்டம் தான் கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட். அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்கணும். பரலோக ராஜ்யம் என்பது ஏதோ ஒன்று அப்படின்ட்டு நம்ம போயிடக்கூடாது. இந்த பரலோக ராஜ்யம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட், ஒரு சிஸ்டம், ஒரு கான்செப்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் நீங்கள் ஒட்டுமொத்த விவிலியத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அதனுடைய சென்ட்ரல் மெசேஜ் அப்படிங்கிறது மட்டுமல்ல, விவிலியம் கொடுக்குற அதிகபட்ச முக்கியத்துவம் அப்படின்னா அது பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தி தான். அப்போ பரலோக ராஜ்யத்தை பற்றி குறித்த செய்தி தெரியலன்னா விவிலியத்தில் இருக்கிற அந்த ப்ரிவிலேஜஸ், பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், பெனிஃபிட்ஸை, வளமையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அடிமைகளாக தான் வாழ்வோம். நீ என்னோட பந்தியில் பங்கு கொள் என்றாலும் நான் சர்வன் குவார்ட்டர்ஸில் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த லோ மென்டாலிட்டி தான் நமக்கு இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, பட் கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா, இந்த 2000 ஆண்டுகள் ஆச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, இந்த கிங்டம் ஆஃப் காடை, இந்த உலகத்தில் இழந்து போன பரலோக ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு வந்து 2000 வருஷம் ஆச்சு. 2ஆம் வருகைக்கு முன்னாடி சொல்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லி, அதை விளக்கத்தை சொல்லி, அந்த ராஜ்யத்துக்கு உள்ள வருவதற்கான தகுதிக்காக தன் உயிரையே, ஜீவனை கொடுத்து, சிலுவையை கொடுத்து நம்மை மீட்டுட்டாரு. அந்த மறுரூபமாக்குது நம்மளுடைய வேலைன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனால் இந்த 2000 ஆண்டுகளில் என்ன நடந்தது? The concept of kingdom of God has been completely lost through the new concept of government, லைக் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க, மக்களாட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஆளணும், மக்கள் எல்லாரும் கேட்கணும், எல்லாருக்கும் சமம், ரைட் இன்ஃபர்மேஷன், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. நல்லது தான். ஆனால் மக்களாட்சியாக இருக்குது. மக்களை என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள ரேஷன் வாங்குகிற, ஃப்ரீ வாங்கக்கூடிய 1000 2000 பொங்கல் பரிசு அல்ல அது இதுக்கு வாங்கிறதுக்கூடிய ஒரு அடிமைகளாக தான் இன்றைக்கி மக்களாட்சியில் நடக்கிறத தவிர உண்மையான மக்களாட்சி அங்கே இல்லை.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோசியலிசம் என்று வந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு. அப்போ பொதுநல கோட்பாடு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்றெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் எல்லாம் இங்கே கிடைச்சது, இதெல்லாம் ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்காக தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர உண்மையான சோசியலிசம் வரலை. கம்யூனிசம் என்று சொல்கிறாங்க, பொது உடைமை கான்செப்ட் என்று சொல்கிறோம். கம்யூனிசம் எல்லாவற்றையும் அரசாங்கம் தான் வச்சுக்கணும், எல்லாத்தையும் அவங்க தான் சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும். எந்த நாட்டில் நடந்துச்சு? இண்டஸ்ட்ரியல் growth தான் பாதிச்சது, பிரிவினை தான் வந்துச்சு. கடவுள் இல்லை கடவுள்னு சொல்கிறதுனால உண்மையாக எல்லாத்தையும் இழந்து போனாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் எத்தனையோ சர்வாதிகாரிகள் வந்தாங்க, டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்லுகிறோம். ஹிட்லர் போன்ற ஆட்கள்லாம் வந்தாங்க. அவங்களாம் என்ன சொன்ன, நான் சொல்கிறதா நடக்கணும், கடவுளுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவங்களுக்கு பிடிக்காத ஒரு இனத்தை கொன்று போட்டாங்க. யாரை பிடிக்கல அவங்களாம் அழிச்சு போட்டாங்க, பிடிச்சவங்களை மட்டும் அடிமைகளை வச்சுருந்தாங்க. டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்லி பரலோக ராஜ்யம் என்கிற அந்த கான்செப்டே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுச்சு. இந்த உலகம் அரசியல் தன்மை, கான்ஸ்டிடியூஷன், இந்த பொலிட்டிக்கல் எரேனா என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாகவே கடவுளுடைய ராஜ்யம்னா என்னங்கிற கான்செப்டே கொண்டு போட்டுருச்சு. Added to the confusion, religion has further diverted our understanding about the kingdom of God. ரிலீஜியன் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிலீஜியன் இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்துவன், முஸ்லிம், ஹிந்து அண்ட் புத்திசம், இப்படி பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. பல்வேறு மதத்த தலைவர்களும் என்ன செய்கிறாங்க, அந்த ரிலீஜியன் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பரலோக ராஜ்யத்திற்கும் அதனுடைய அரசனுக்கும் கீழ்ப்படினுங்கிறத அரசனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டிலும் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் அல்லது அவங்க கற்றுக் கொடுக்கிற சில வழிபாட்டு முறைகளுக்கும் தான் நம்ம அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வழிபாடுகள் பாருங்க, மனுஷனை ரொம்ப ரொம்ப சிதைக்குது. அவனுடைய மைண்டு ஃபுல்லாக ஏதோ நான் நல்லா இருக்கேன்னா கடவுளுக்கு நான் முட்டி போடணும், அப்படி கும்பிடணும், இப்படி சொல்லி அவனுடைய மைண்டு ஃபுல்லி ஆக்குபைட் வித் மெத்தட் ஆஃப் வர்ஷிப்பிங் காட். அப்போது அந்த மனுஷன் ஜபிக்கக்கூடிய விசுவாசிகளுடைய ஒட்டுமொத்த எண்ணம் முழுசும் எப்படா இந்த சமயத்தில் இதை ஒழுங்காக போக முடியும், டைமுக்கு போக முடியும், டைமுக்கு வர முடியும், அல்ல இந்த 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 ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ண முடியும் எப்படின்னு சொல்லி இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியத்துவம் கொடுக்கறத தவிர ரிலீஜியன் தே டு நாட் ஸ்ட்ராங்லி ப்ரீச் அபவுட் தி கிங்டம் ஆஃப் காட். அப்போது என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, என் ரிலீஜியன் தான் பெருசு, உன் ரிலீஜன் மோசம், அல்லது உன் ரிலீஜன் தான் நல்லது, என் ரிலீஜன் மோசம், இப்படி சொல்லி ரிலீஜனை தலையில் கொண்டு தூக்கி வைக்கிறோம். The religion becomes an end in itself. நான் தான் எல்லாமே தொடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது தண்ணீர் தொட்டியை தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், நீரூற்றை நம்ம விட்டுடுறோம். நீரூற்றாகிய கடவுளை விட்டுட்டு கடவுளை எப்படிரா உள்ளர போகலாம் வரலாங்கிற அந்த வழிமுறைகளே நம்ம வாழ்ந்து செத்து போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்னா அதான் ரெடெம்ப்டிவ் ஒர்க் ஆஃப் காட் என்று சொல்லுகிறோம், மீட்பின் திட்டம். அப்போ அந்த மீட்பின் திட்டம் எதுக்கு அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை ரீஎஸ்டாப்ளிஷ், தன்னுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறது தான் வந்தார தவிர நீ அதை விட்டு இதை விட்டு ரத்தத்தை போடு அங்கே போடுன்னு வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வரல அவர். இந்த வழிமுறைகள் எல்லாம் கடவுள்கிட்ட அழைச்சிட்டு போகணும், ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகணும், அந்த ராஜ்யத்தில் நான் ஒரு குட்டி அரசனா வாழணுங்கிறதுக்காக தான் அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது நம்ம இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவித்த அந்த அரசாங்கம் தான் பர்ஃபெக்ட் அரசாங்கம். அதைத்தான் நான் இதை சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவித்த இந்த பரலோக ராஜ்யம் என்பது the kingdom of heaven, அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர். The king is the embodiment of the kingdom, representing its glory and nature. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அரசர். இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஒட்டுமொத்த மகிமையை, ஒட்டுமொத்த பண்புகளை இந்த அரசர் தான் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த அரசரை பார்த்தா இந்த ராஜ்யம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம், இந்த அரசரை பார்த்தா இந்த பரலோக ராஜ்யம் எப்பேற்பட்டதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். Jesus is representing the glory and benefits of the kingdom of God. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர், அவர் சொன்னது தான். அன்பான சகோதர சகோதரிகளே, த டெரிட்டரி பாருங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய எல்லைகள், பிரதேசம் என்று சொல்லுகிறோம் அல்லது எல்லை என்று சொல்லுகிறோம், ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். த டெரிட்டரி இஸ் த டொமைன் ஓவர் விச் த கிங் எக்ஸசைசஸ் ஹிஸ் டோட்டல் அத்தாரிட்டி. அவருடைய அதிகாரத்தை எந்தெந்த இடத்துலலாம் அவர் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. நிலாவை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறார், சூரியனை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறார்,
சூரிய வெளிச்சம் தரையில் பட வைக்கிறாரு, செடி கொடிகளை வளர வைக்கிறார், பூ வைக்கிறாரு, மனுஷனை வாழ வைக்கிறார், அனிமல்ஸுக்கு காட்டுக்கு தேவையான சாப்பாட்டை கொடுக்கிறாரு. அத்தனையும் உண்டாக்கி அதற்கு தேவையான, அதுக்கு எப்படிடா அன்பு செய்யலாம், அதை எப்படி ஒழுங்காக வைக்கலாம், தன்னுடைய அத்தனை அதிகாரத்தையும் மகிமையும் அதுக்கு கொடுக்கிறார். எக்ஸசைஸ் பண்ணுறாரு. நான் சொன்ன நடக்கணும், நடக்குது. நான் சொன்ன நடக்கணும்னா அவ்வளோதான், போச்சு. ஸோ அவருடைய அதிகாரத்தை கம்ப்ளீட்டாக 100% எக்ஸசைஸ் பண்ணுறது தான் பரலோக ராஜ்யத்தினுடைய எல்லைகள், பிரதேசம் என்று சொல்லுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது டெரிட்டரி, அவருடைய எல்லைகள் என்று பரலோக ராஜ்யத்தில் கடவுள் தன்னுடைய எல்லைகள் அந்த பூமி முழுசும் வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற ரிசோர்ஸஸ், கடலாக இருக்கலாம், தண்ணி, பூமியில் இருக்கிற தண்ணியாக இருக்கலாம், அல்லது வேறு கடலுக்குள்ளே இருக்கிற மீனாக இருக்கலாம், நிலா, சூரியன், மரங்கள், செடி கொடிகள், அல்லது இதில் இருக்கிற அனிமல்ஸ், இதில் வாழக்கூடிய மனுஷங்க, அந்த ஆள பிறந்த மனுஷங்க அத்தனை பேரும் அந்த அரசனுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி, அவருக்கு உரித்தானது அத்தனையும். இங்கே யாரும் ஓனர் கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகள், அதனால்தான் இயேசுவே ஆண்டவர். இயேசு ஆண்டவர் இல்லை, இயேசுவே ஆண்டவர். ஜீசஸ் இஸ் த ஒன்லி லார்ட் ஓவர் ஆல் என்று விவிலியம் சொல்லுகிறது. இயேசுவே ஆண்டவர். ஆண்டவர் அப்படிங்கிறது, the word Lord denotes ownership by right. அதிகாரத்தோட இந்த உலகத்தை படைச்சது நான் தான்யா, இந்த உலகம் வாழ்கிற என்னுடைய டெரிட்டரியில், என்னுடைய அதிகாரத்தினால, என்னுடைய அபிஷேகத்தால் இந்த உலகம் வாழுது. ஆகவே நான் தான் லார்டு, நான் தான் இந்த உலகத்தை ஆளுகிற ஆண்டவன். ஆண்டவன் அப்படின்னா ஒரு சாதாரண வார்த்தை இல்லை பாருங்க. ஓனர்ஷிப், அதுதான் ஓனர்ஷிப். இந்த உலகத்துக்கு ஓனர், எனக்கு, உனக்கு, இந்த டிவிக்கு, இந்த பேனாவுக்கு, நான் போட்டிருக்க சட்டைக்கு, அத்தனைக்கு ஓனர் அவர் தான். Lord is only given to one who is sovereign owner. இப்போ நிறைய பேர் ஓனர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம். சாவரின் ஓனர்னா சுப்ரீம் கோர்ட் தான் உச்சபட்ச கோர்ட். சுப்ரீம் கோர்ட் உச்சபட்ச, இன்னும் மேன்மையான, அதுக்கும் மேன்மையான உச்ச ஆற்றல் உடைய ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் லார்ட் என்கிற வார்த்தை கொடுக்கப்படும். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மேலான ஒரு வல்லமை இல்லை, கடவுளுக்கு மேலான எந்த ஒரு வல்லமை இல்லை, சமமானவங்களும் யாரும் இல்லை, கடவுளை எதிர்த்து நிற்கிறவரும் யாரும் இல்லை. அப்பேற்பட்ட அரசர் அவர் தான் உங்கள் மேலே அன்பும் இரக்கம் உடையவர். அதனால்தான் நான் வைத்திருக்கிற திட்டங்கள் உங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கக்கூடிய திட்டங்கள் என்று எரேமியா 29:12 அவர் சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, சங்கீத ஆசிரியர் தாவீது இப்படி சொல்லுகிறார், மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையது. அதான் அவருடைய டெரிட்டரி. பூமி அதில் இருக்கிற அத்தனை அவருடையதுப்பா. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம், ஏனெனில் அவரே கடல் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே அப்படிங்கிறாரு தாவீது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ த எர்த் இஸ் த லார்ட்ஸ் அப்படிங்கிறார். இந்த பூமி முழுசும் கடவுளுடையது, அதில் வாழ்வன இருப்பன அத்தனையும் கடவுளுடையது அப்படிங்கிறார். அப்போது இந்த டெரிட்டரி, உங்கள் குடும்பம், உங்கள் சுவர்கள், உங்கள் வீடு, உங்கள் பெட்ரூம், உங்கள் ஆடு, உங்கள் மாடு அத்தனை கடவுளுடையது. ஏன் பயப்படுறீங்க? அவர் பாதுகாக்கிறாரு. தி கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிறோம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அரசியல் அமைப்புங்கிற த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னால், கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அது அரசியலமைப்பு அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடவுள் தன் மக்களோட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ கவனன்ட் ஆஃப் காட் டு ஹிஸ் பீப்புள். தன்னுடைய மக்கள், நீங்களாம் என் மக்கள், நான் அரசன், உங்களுக்கு தேவையானது நான் தருவேன், நீங்கள் என்ன ஆராதிக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும். இவ்வளோதான் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. இட் கான்ஸ்டியூட்ஸ் த இன்டென்ட் ஆஃப் த சாவரின் ஃபார் த பீப்புள் containing the benefits and privilege of the kingdom of God. அதாவது அது ஒன்றும் இல்லை, கான்ஸ்டிடியூஷனுங்கிறது விவிலியம் தான். பைபிள் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் இன் த கிங்டம் ஆஃப் காட். பைபிள் தான் அரசியலமைப்பு அப்படின்னா பைபிள் தான், அதில் தான் எல்லாம் போட்டிருக்கு. சட்டங்கள், எதை கடைபிடிக்கணும், எதை கடைபிடிக்கக்கூடாது, எதை கடைபிடிச்ச ஆசீர்வாதம், எதை கடைபிடிக்கலாம், நஷ்டம், துன்பம், துயரம், கடவுள் என்ன விரும்புகிறாரு, அத்தனையும் அவருடைய மைண்டு, வில்லு, உணர்வு, உணர்ச்சிகள் அத்தனையும் இந்த விவிலியத்தில் போடப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அது உடன்படிக்கை செய்யப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன். அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அது கடவுளுக்கு நமக்கு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, இதை மீறக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரஜைகள் என்று சொல்லுகிறோம், சிட்டிசன்ஸ் அல்லது சிட்டிசன்ரி என்று சொல்லுகிறோம். எப்போ சிட்டிசன்ஸ் எப்படி ஆற முடியும்னு சொன்னால், அந்த அரசர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிறவங்க அத்தனையும், தன்னை அரசனாக ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சிட்டிசன்ஸ். எவ்வளோ சிம்பிளான ஒரு காரியம் பாருங்கள்.
கடவுள் சொல்றதை கேட்கணும். இந்த அரசன் என்ன சொல்றாரு, ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்கும் பொழுது இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக we become the citizens of the kingdom of God மாறுறோம். அப்ப என்ன அப்படின்னா the benefits and privilege of the kingdom of God. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதங்கள், உடல் நலம், உள்ள நலம், சுகம், விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும், அளப்பரிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கு அக்சஸ் கிடைக்குது. சாவியை கொடுத்துட்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, once one becomes a citizen of the kingdom of God, all the rights of citizenship are at the pleasure of the citizen. நான் ஒரு கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சிட்டிசனாக மாறிட்டேன்னா அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும், இப்போ நான் யூஎஸ்ல போயிருந்தேன்னா நான் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன்னா கவர்மெண்டோட அத்தனை ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். அதே போல தான் பரலோகத்தில் அத்தனை ஆசீர்வாதங்களும் என்னுடைய ப்ளஷர், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய டிசிஷனில் அது இருக்குது. நான் எப்போ வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு அரசாங்க ஆண்டவர் வைத்திருக்கிற அரசாங்கம். இதை வச்சுட்டு தான் நம்ம ஒன்றுமில்லாதங்களா, நொண்டிகளா, நொடங்களா, ஊனங்களா, மனசில் ஊனங்களா, இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷனோட, வேதனையோட, இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்க. அதனால தான் த நம்பர் 1 கோல், சிட்டிசன்ஸோடைய முக்கியமான ஒரே ஒரு கோல் என்ன அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. மத்தேயு நற்செய்தி 6:33 தான் மிக அழகாக பிரகடனம் பண்றாரு. முதலாவது அவருடைய அரசையும் அவருக்குரிய நீதிகளையும் தேடுங்க, பாக்கியெல்லாம் தானா டோர் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு உடல் நலம், உள்ள நலம், படிப்பு, சுகம், பொருளாதார ஆசீர்வாதங்கள், இது எத்தனை தடவை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறோமே. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆட்டோமேட்டிக்காக டோர் டெலிவரி ஆகக்கூடிய அதை பின்னாடி போகிறோம். எதை உண்பது, எதை உடுப்பது, எதை பார்ப்பது, எப்படி நிலத்தை அக்வயர் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி ஓடுறோம். ஆண்டவர் பின்னாடி, அவருடைய ராஜ்யத்து பின்னாடி ஓடலையே. முதல்ல தர வேண்டியது அவருடைய ராஜ்யத்தான ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, த லாஸ் ஆஃப் கிங்டம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களும் விவிலியத்தில் போடப்பட்டிருக்கு. அதை நம்ம கடைபிடிச்சே ஆகணும். அன்பான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்தில் 40 முதல் 42 பார்த்தீங்கன்னா த ஆர்மி, இராணுவம், மிகப்பெரிய இராணுவம் உங்களை என்னை பாதுகாக்க இந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்குங்க. மிகப்பெரிய இராணுவம். த ஆர்மி இஸ் த கிங்டம் சிஸ்டம் ஆஃப் செக்யூரிட்டி இட்ஸ் டெரிட்டரி அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இட்ஸ் ஓன் சிட்டிசன்ஸ். அப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியம் என்னன்னா அவங்களுடைய இராணுவ கட்டமைப்பு, ஆர்மி. அது ஒரு படை, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு படை கடவுள் வச்சிருக்கிறார். அதான் வாசிக்கிறோம் மத்தேயு நற்செய்தி 13:40-42 எவ்வாறு கலைகளை பறித்து தீக்கரையாக்குவார்களோ அவ்வாறே உலகம் முடி நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கேட்டாரையும் ஒன்று சேர்ப்பார், சூளையில் போட்டு கொளுத்தி சுட்டு போடுவார் அப்படிங்கிறார். அப்போ பரலோக ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா ஆர்மி, பாதுகாப்பு. நம்ம வீட்டை சுற்றி, நம்ம மாடுகளை சுற்றி, பிள்ளைகளை சுற்றி, நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, அவங்கள சுற்றி வானத்தூதர் நிற்பாங்க, புடைசுண்டு நிற்பாங்க, நெருப்பு எந்திர குதிரைப்படைகள் நிற்கிறாங்க, புனிதர்கள் இருக்கிறாங்க, திருத்துதர்கள் இருக்கிறாங்க, விண்ணக பேரணி, மிகப்பெரிய பேரணி நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எக்கனாமி அப்படிங்கிற பொருளாதாரம் என்று சொல்லுகிறோம். கடவுள் ஒரு விதையை கொடுக்கிறார். ஒரு மனுஷன், ஒரு பெண் வயிற்றுல ஒரு குழந்தை கொடுக்கிறாருன்னு ஒரு அப்பா அம்மாவுக்கு அந்த விதையை போட்டு கொடுக்கிறார் கடவுள். அது வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆசீர்வாதமாக பணிகளை செஞ்சு அதை கொண்டு போய் அந்த பெற்றோர்கள் ரிவார்டு அந்த குழந்தையை கொடுக்கும் பொழுது அதான் கொடுக்கல் வாங்கல். உண்டியல்ல போகிறதில்ல, நம்ம வாழ்க்கையே கடவுளால் கொடுக்கப்பட்டது, அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். இது மிகப்பெரிய எக்கானமி பாருங்களேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒன்று பரலோக ராஜ்யத்தில் அரசன் மற்றவங்களும் அடிமை இல்லை. அந்த பரலோக ராஜ்யத்தில் அரசனுக்கு அத்தனை சிட்டிசன்ஸும், உறவுகள், பிள்ளைங்க, சொந்த புருஷன், மனைவி, குடும்பத்தார், ஒரே குடும்பத்தார் இந்த பரலோக ராஜ்யத்தை புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் நம்மை அடக்கி ஆள்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு ஆற்றலுக்கும் வலிமை இல்லை. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இறை செய்தியை துவங்கிய பொழுது சகோதரர் ஒரு இறைவார்த்தை நமக்காக சொன்னார். எரேமியா 29:11, உனக்கென நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கக்கூடிய திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஸோ கடவுளுடைய பிளான் அப்படிங்கிறது இப்படிப்பட்டது ஒரு பிளான். நல்வாழ்வு, நம்பிக்கை, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய வளமான திட்டங்கள். ஆனா இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதுக்கு காரணம் நிச்சயமா கடவுள் கிடையாது.
ஏனென்றால் அவர் வைத்த திட்டங்களுக்கு ஏற்ற கிருபை வரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை அவருடைய ராஜ்யத்தின் மக்களாக வாழ நம்மை அழைக்கின்றார். ஆனா நாம வெறும் வழிபாட்டின் பிள்ளைகளாக மாறி போயிட்டு ஏதோ வழிபாடு செலுத்துவது எல்லாம் இதை பெற்றுக்கொள்வதற்காக என்னை நினைத்து நம்முடைய மைண்ட் ஃபுல்லா ப்ரீ ஆக்குபைட் வித் ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இதை செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும் நினைக்கிறோமே தவிர கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு விழுமியங்களோட நான் வாழணும். இயேசுதான் என் ஆண்டவர், ஜீசஸ் இஸ் மை லார்ட், அவர் தான், வேற எதுவுமே எனக்கு ஆண்டவர் கிடையாது, என்னை ஆளக்கூடியது வேற எதுவுமே கிடையாது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த வளமான வாழ்க்கை பெற்றுக்கொள்ள தேவையான அத்தனை தடைகளையும் ஒரு உடை தெரிந்து விட்டார். இதோ நான் அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு நான் ஒரு புதிய பாதையில் நடக்க வேண்டும், அந்த ராஜ்யத்தின் பிள்ளையாய் வாழ வேண்டும். இது மட்டும்தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆகவே முதலாவது நம்ம ஏற்றுக்கொள்வோம். நாம இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு ஏங்கி போன நிலை, ஒரு நொந்து போன நிலை, ஒரு சிரிப்பற்ற நிலை, ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு 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 விரக்தியில் கழிகின்ற நாட்கள், இதெல்லாம் நிச்சயமா இது கடவுளால் அல்ல. நீ மேல நான் என்ன செய்யணும், நான் விரதம் இருந்து பார்த்துட்டேன், நான் நடந்து போய் பார்த்துட்டேன், நான் மொட்டை அடிச்சு பார்த்துட்டேன், இல்ல, அதெல்லாம் கடவுள் கேட்கல. நீ என்னுடைய வார்த்தையின்படி நீ வாழ்றியா? தட் இஸ் மை கான்ஸ்டிடியூஷன். என்னுடைய அரசாட்சியின் அந்த கட்டமைப்பே அந்த விவிலியத்துல தான், வார்த்தைகள் தான் அடங்கி இருக்கு. அதை நீ கடைபிடிச்சா போதும் அப்படிங்கிறார் ஆண்டவர். எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமா நமக்கு தந்து விட்டார். நாம தான் கடைபிடிப்பதில்லை. இந்த நாளிலே அவரை நோக்கி பார்ப்போங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னார், அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு புரிந்து கொண்டோம் என்று சொன்னார், அவருடைய பாதையில் நடப்பது நமக்கு எளிதா இருக்கும். வெறும் லேசான சாதாரண பின்தொடர்ந்து வர வேண்டிய காரியங்களை தேடி தேடி நம்முடைய பார்வை குறுகி போச்சு, கீழானதா போயிடுச்சு. நம்ம நோக்கி பார்ப்போம் அவரை, அவருடைய அன்பு, அவருடைய பேரன்பு, மாறாத அவருடைய கிருபை, அவர் கொடுக்கிற சுகம், பலன், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் நோக்கி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு முகம் பிரகாசிக்கும், நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் ஒளிமயமானதாய் பிறருக்கு ஒளி கொடுப்பதாய் அமைந்திருக்கும். பாருங்கள், பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் அது நகர்ந்து போனாலும், பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய வார்த்தை மாறாதது, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாதது, அவர் ஆணையிட்டு உரைத்தவை மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சர்வ வல்லவர். அவர் யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலம், சமாதானத்தின் தேவன், எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். அவரை அறிந்து அவரை ஆராதிப்போம், ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ்வோம். வாருங்கள், கரங்களை தட்டி சந்தோஷமாய் கடவுள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா முகத்துல சோகமே இருக்காதுங்க, மகிழ்ச்சி ததும்பும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது ஒன்ற நாளுமே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவருடைய கிருபை அது மாறாதது, அந்த பேரன்பு முடிவில்லாதது, எவர்லாஸ்டிங் என்று சொல்லி புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சந்தோஷம், சமாதானம் வாழ்க்கையில் பொங்கும், நம்மால் கனி தர முடியும். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. என்றால் அவர் யெகோவா நிசி, வெற்றி தருகிற தேவன், யெகோவா ஷமா, நம்மோடு கூட இருக்கிறவர், விலகாத கடவுள். அவர் நமக்கு போதுமானவர். He is sufficient. அதை உணர்ந்து வாழ்வோம். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா
போதுமானவர் ஆண்டவரே. என்னுடைய சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றின் ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. என் வாழ்க்கையின் லட்சியம், நோக்கம் எல்லாம் உம்மிடத்தில் மறைந்திருக்கிறது ஆண்டவரே. அதை கண்டுகொள்ள இந்த நாளிலே கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. நான் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை புரிந்து கொண்டு உம்மால் வகுக்கப்பட்ட அந்த திட்டத்துக்குள் ஒத்துழைத்து வாழ்கிற பிள்ளையாய், உண்மையே ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு வீரநடை போடுகிற பிள்ளையாய்களை ஆசீர்வதிங்க அப்பா. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பமும் அப்படியாக இந்த நாளிலே ஒரு மறுரூப அனுபவத்துக்குள் நுழையட்டும் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு இந்த ராஜ்யத்தை உலகம் எங்கும் அப்பா எடுத்து செல்வார்களாக அப்பா. சந்தோஷத்தின், சமாதானத்தின் செய்தியை, வளமையின் செய்தியை அப்பா, அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை எடுத்து செல்கிற கருவிகளாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா அப்பா. எவரும் தேவை என்று நொந்து கொண்டிருக்கிற நிலைமை மாறி ஆண்டவரை கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டோம் என்று நம்பி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.